இந்தியாவில் மேலும் 4194 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நோய் பாதிக்கப்பட்டவர்களில் ஒரே நாளில் 6208 பேர் குணமடைந்திருப்பதாகவும் 255 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதற்கிடையே நாடு முழுவதும் இதுவரை செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசியின் எண்ணிக்கை 179 கோடியே 72 லட்சமாக அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மார்ச் 13 மற்றும் 14 தேதிகளில் தென்கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா பரவல் குறைந்து வருவதால் ரயில் பயணிகளுக்கு மீண்டும் போர்வை, தலையணை வழங்க ரயில்வே அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக இந்த வசதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது இந்தியாவில் கொரோனா தொற்று குறைந்து வருவதால் ரயிலில் குளிர்சாதன வசதியுள்ள பெட்டியில் பயணிகளுக்கு மீண்டும் போர்வை, தலையணை வழங்க வேண்டுமென ரயில்வே அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விளாத்திக்குளம் வைப்பார் ஆற்றங்கரையோர பகுதியில் தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் ஆற்று மணலில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட 300 கிலோ புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத் துறையினர் இது தொடர்பாக விசாரணையை தொடங்கியுள்ளனர். கம்பம் அருகே கேரளாவுக்கு கடத்த முயன்ற 123 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் மணிக்கட்டி ஆலமரம் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் கஞ்சா கடத்தி வந்த 5 இளைஞர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஊழல் முறைகேட்டு வழக்கை 3வது நீதிபதி அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டதை எதிர்த்து அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தாக்கல் செய்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூலை மாதத்தில் வழக்கு விசாரிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் முதல் முறையாக ஆம் ஆத்மி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பகவத் மான் துரி தொகுதியில் வெற்றி பெற்றார். பகத்சிங்கின் கிராமத்தில் பகவத் மான் பதவியேற்பு விழா வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் மொத்தம் உள்ள 70 தொகுதிகளில் பாஜக 47 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் 19 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதேபோல் மணிப்பூர் மாநிலத்தில் மொத்தம் உள்ள 60 தொகுதிகளில் பாஜக 32 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற நிலையில் லக்கிம்பூர் கொலை வழக்கின் சாட்சி மீது தாக்குதல் சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதனிடையே ஆசிஸ் மிஸ்ராவின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இந்த வழக்கை வரும் 15ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தலைமை நீதிபதி ரமணா அமர்வு அறிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா முன்னெடுத்து வரும் ராணுவ நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ரஷ்யா மற்றும் பெலாரஸில் அமேசான் நிறுவனத்தின் சேவைகள் நிறுத்தப்படுவதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. அமேசான் டெலிவரி சேவைகள், அமேசான் பிரைம் OTT தள சேவைகள் நிறுத்தப்படுவதாகவும் அமேசான் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் உலகின் பிரபலமான சோனி மியூசிக் தற்காலிகமாக தனது சேவையை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்துள்ளது. உக்ரைன் மீதான தாக்குதலை கண்டித்து சோனி மியூசிக் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ரஷ்யாவின் நட்பு நாடான பெலாரஸிலும் தற்காலிகமாக சோனி மியூசிக் செயல்படாது என தெரிவித்துள்ளது. சர்வதேச பண பரிவர்த்தனை நிறுவனமான வெஸ்டர்ன் யூனியன் ரஷ்யா மற்றும் பெலாரஸ் நாடுகளில் தங்களது சேவையை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. இதற்காக பல்வேறு வகையான பங்குதாரர்களுடன் பேசி வருவதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. 10 ரஷ்ய போர் விமானங்களை தாக்கி அழித்துள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. செயலிழக்கப்பட்ட ரஷ்யாவின் டேங்கர்கள், வெடிகுண்டுகள், வாகனங்களை கைப்பற்றிய உக்ரைன் ராணுவம் அதனை தீ வைத்து அழித்தது. இதற்கிடையில் 12,000 ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் உக்ரைன் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை இடையிலான பிங்க் பால் டெஸ்ட் போட்டியில் 100% பார்வையாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா காரணமாக இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் குறிப்பிட்ட சதவீத பார்வையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று தொடங்கும் தொடரில் 100% பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கி கர்நாடக மாநில அரசு மற்றும் BCCI உத்தரவிட்டுள்ளது. 350 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பிரபாஸ் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள ராதேஷ்யாம் திரைப்படம் நேற்று உலகம் முழுவதும் வெளியானது. இந்த படம் ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கொரோனா பரவல் காரணமாகவும் திரையரங்குகள் 50% இருக்கைகள் காரணமாகவும் ராதேஷ்யாம் படம் வெளியாகாமல் தள்ளிப்போனது. இறுதியாக இந்த திரைப்படம் நேற்று உலகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் வெளியானது.